ஒரு 11 இருக்கும். இவர் டக்குன்னு என்கிட்ட கேட்டால் நாளைக்கு ஷிரடி போகலாமா அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், எனக்கு சில ப்ரேயர்ஸ் இருக்குது, அதனால நான் வந்து சிட்டு போட்டு பார்க்குறேன், போகலான்னு சொன்னால் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லி ஒரு 2 நிமிஷத்தில் சிட்டு போட்டு, நான் நார்மலி சிட்டு போட்டால் நான் எழுதி போட்டு எடுப்பேன், ஆனால் அதை ஓப்பன் பண்ணுறது நான் அவர்கிட்ட தான் கொடுப்பேன். ஸோ நான் எடுத்துன்னு போய் அவரோட ரூமில் எப்படி நீட்டுறேன். அப்போ அவர் இப்படி சொல்லிவிட்டு அதை இப்போ ஓப்பன் பண்ண வேண்டாம், நாம் பேசாமல் இங்கே போகலாமா அப்படின்னு அவரோட கையில் ஃபோன் இப்படி இருந்தது, டக்குன்னு இப்படி திருப்பினார். அதில் பார்த்தா ஜோதி சாய் அதில் வந்து பேசின்னு இருக்கா, அதாவது அவத்துக்கு போகலாமான்னு கேட்டார். எனக்கு அதை நம்பவே முடியல. ஏன்னா காலையில் தான் நான் பிரார்த்தனை பண்ணி உடனே ஜம்ப் பண்ணி எனக்கு அவளுக்கு சந்தோஷம். அவர்கிட்ட சொன்னேன், நம்ம போகலாம், நீங்கள் அவர்கிட்ட பேசினலா கேட்டுட்டு நான் மாலாடு பண்ணிக்கிட்டா, நீ என்ன வேணா பண்ணிக்கோமா. நான் வந்து மாலாடெல்லாம் பண்ணிவிட்டு ரொம்ப குஷியாகிட்டேன். நான் சொன்னேன், இன்றைக்கி ராத்திரி எனக்கு தூக்கமே வராது அப்படின்னு. கார்த்தாலே எனக்கு வந்து ஒரு 3 மணிக்கு முழிப்பு வந்தது. முழிப்பு வந்தோடனே நான் வந்து ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் நோஸ் பிளாக்காக இருந்தது. அப்போ நான் என்ன பண்ணேன், அடுப்பில் தண்ணி வச்சுட்டு வாசலில் அப்போவே கோலம் போட்டுட்டு நேராக சுவாமிகிட்ட உட்காந்து இந்த தண்ணி கொதிக்கிற வரை அவர்கிட்ட உட்காந்துருக்கலான்னு சொல்லி அங்கே உட்காந்து ஒரு 2 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணும்போது டக்குன்னு எனக்கு பாபா வந்து என்னைய ஆக்சுவலி ஜோதி சாய்க்கு ப்ரே பண்ண வச்சார். இன்றைக்கி எனக்கு நம்பவே முடியல. நான் இப்போ ஜோதி சாயத்தில் எந்த சாய்பாபா ஃபோட்டோவை பார்க்கணும்னு நான் நினச்சேன். அவருக்கு முன்னால் உட்காந்து பணியிலையில் எங்கள் 2 பேருக்கும் சாய் பிரசாதம் சாப்பாடு போட்டால் இப்போ நாங்கள் 2 பேரும் அங்கேருந்து பேசின்னு இருக்கோம். இது எல்லாம் பாபாவோட வேறு என்ன சொல்கிறது, அவரோட அனுகிரகம் இருந்தாலே போதும். என்னோடய வாழ்க்கையில் நடந்த ஒரே ஒரு மிராக்கள் சொல்கிறேன். எங்கள் அம்மா வந்து பிரஸ்ட் கேன்சர் வந்து தான் போனாங்க. ஸோ எனக்கு வந்து ஒரு 45-50 வயசு ஆனதுக்கப்புறம் எவ்ரி இயர் வந்து எல்லோரும் சொன்னால் நீயும் செக்கப் போனோம். சரின்னு நான் ஃபஸ்ட் டைம் செக்கப் போனப்போ எனக்கு வந்து ஷாக் ஆச்சு. 2 பிரஸ்ட்லேயும் கட்டி இருக்குதுன்னு சொல்லி பயோப்சி எல்லாம் எடுத்தா. அப்போ அவள் சொன்னால் இன்னும் அது கேன்சர் ஆகலை, எவ்ரி 6 months முதல்ல செக்கப் பண்ண சொன்னான். பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு டைம் அந்த கட்டி கொஞ்சம் பெருசாகும், அது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருந்தது. பட் ஒரு தடவை போகும்போதும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும், என்ன சொல்ல போகிறா. அது இவர்கிட்ட சொன்னால் இவர் சொல்லுவார், அதெல்லாம் ஒன்றும் பயப்படாது, அதெல்லாம் ஒன்றும் இருக்கு. பட் என்னோடய டென்ஷன் எனக்கு தானே தெரியும். அப்போ ஒரு தடவை என்னாச்சு, நாங்கள் வந்து நைஜீரியாவிலேருந்து கேரளாவில் எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு அந்த வருஷம் நான் வந்து அடுத்த வாரம் ஊருக்கு நாங்கள் போகிறோம். அப்போ நான் சொன்னேன், நான் என்னோடய இயர்லி செக்கப் ஆயாச்சு, ஹோட்டல் பக்கத்துலேயே ஒரு ஸ்கேன் சென்டர் இருக்குது, எங்கே பண்ணினா என்ன, நார்மலி பெங்களூரில் தான் எடுப்போம். பெங்களூரில் என்ன ப்ராப்ளம்னா அந்த ஹாஸ்பிட்டலில் அப்பாயின்மெண்ட் வாங்கி அது கொஞ்சம் அன்றைக்கி இல்லை சொல்லி கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் சொன்னேன், இங்கே கூட்டமே இல்லை சொல்லி அங்கே எடுத்தோம். அப்போ அந்த டாக்டர் சொன்னார், எடுத்துகிட்டு நான் வந்து மெயில் பண்ணுறேன் அப்படின்னு. உடனே நாங்கள் ஹோட்டலுக்கு வந்துவிட்டோம். மெயில் வருது, கொஞ்சம் பெருசாகிடுதுன்னு வந்தது.